Hi students, welcome to BIMI Max 10th Standard Max Exercise 4.3 ல 6th sum பார்க்கலாம். 5 meter long ladder is placed leaning towards a vertical wall such that it reaches the wall at a point 4 meter height. இப்போ 5 மீட்டர் 5 மீட்டர் லாங் இருக்குது. ஒரு ஏணி வந்து ஒரு வாலில் செவுத்தில் சாய்ச்சி வைக்கிறாங்க. அது வாலில் வந்து 4 மீட்டர் ஹைட்டில் வந்து டச் பண்ணுது அந்த மேலே பாட்டம் இந்த டாப்பு. If the foot of the ladder is moved 1.6 meter towards the wall. இப்போ அந்த லேடர் வந்து கீழேருந்து இந்த சைடு வால் பக்கமாக பார்த்து 1.6 மீட்டர் நகர்த்தி வைக்கிறாங்க. Then find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. அப்போ அந்த ஏணி வந்து அந்த செவுத்துலேருந்து மேலே எவ்வளோ தூரத்துக்கு போகும், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஏபிசி ஃபஸ்ட்டு இது வந்து வால், இது வந்து வால்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிசி இது வால். இதில் வந்து இந்த சைடு வந்து 5 மீட்டர் கொடுத்துக்குறாங்க, இது 4 மீட்டர் கொடுத்துக்குறாங்க. இப்போ வந்து இந்த ஏணி வந்து இந்த சைடு உள்ள செவரு பக்கமாக இந்த இதுதான் வால் இருக்குது, இந்த பக்கமாக உள்ள 1.6 மீட்டர் நகர்த்துறாங்க. இப்போ நகர்த்தும் போது ஏணி வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் மேலே போகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க கொஸ்டின். அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இங்கே இது ட்ரையாங்கிள் ஏபிசி, இதில் வந்து பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஏசி ஸ்கொயர். இப்போ இது வந்து 5 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ பிசி ஸ்கொயருக்கு பதிலாக 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு தெரியாது, இது ஏபி இது தெரியாது. அப்போ ஏபி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இங்கே ஏசி ஸ்கொயர் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 4 ஸ்கொயர். அப்போ 25 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் 4 4s are 16. அப்போ 25 இந்த 16 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 25 மைனஸ் 16 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். அப்போ இது வந்து 25ல் 16 போச்சுன்னா 9 ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 3. இப்போ ஏபி ஸ்கொயர் தான் 9, ஏபின்னா ரூட் எடுக்கணும். ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 வந்து 3. அப்போ ஏபியோட வேல்யூ இங்கே 3ன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏடி வந்து உள்ள இந்த வால் பக்கமாக நகர்த்தி வைக்கிறோம். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அது வந்து ஏபி மைனஸ் இங்கே இந்த ஏடி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது டிஸ்டன்ஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 1.6ன்னு. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஏடிங்கிறது வந்து ஏபி ப்ளஸ் இந்த டிபி, ஏபி மைனஸ் டிபி, டோட்டலாக ஏபி மைனஸ் இந்த டிபி. இப்போ ஏபி ஈக்குவல் டு நம்ம 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏடி ஈக்குவல் டு ஏபி மைனஸ் டிபி, ஏபி வந்து 3 மைனஸ் டிபி வந்து 1.6 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3 மைனஸ் 1.6, 3லேருந்து 1.6 மைனஸ் பண்ணோம்னா 1.4 மீட்டர். அப்போ அடுத்தது ட்ரையாங்கிள் இஏடி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இஏடி இந்த நகர்த்தி வைக்கிற டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த ஏணியோட டிஸ்டன்ஸு இஏ, இது இஏடி, இதை எடுத்தோம்னா இடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இந்த ஸ்கொயர். அப்போ டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இங்கே டிஇ ஸ்கொயர் டி, இது இ, இங்கே டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இஏ ஸ்கொயர், இஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர், இஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். அப்போ டிஇ ஸ்கொயர் ஈக்குவல் டு இஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர். இது டிஇ ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர், இஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது தெரியாது, ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் வந்து 1.4 ஸ்கொயர். அப்போ இது வந்து 25 இஏ ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிறோம், ப்ளஸ் 1.4 ஸ்கொயர் வந்து 1.96. அப்போ 25 மைனஸ் இங்கே இந்த சைடு கொண்டு வந்துடலாம், கொண்டு வந்தோம்னா 1.96. அப்போ மைனஸ் 1.196. அப்போ 25 மைனஸ் 1.96 ஈக்குவல் டு இஏ ஸ்கொயர். அப்போ 25லேருந்து 1.96 மைனஸ் பண்ணோம்னா இங்கே 23.04. அப்போ இஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 23.04. இப்போ இஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 23.04. இப்போ 23.04க்கு ரூட் கண்டுபிடிச்சோம்னா இங்கே 23.04. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா இங்கே 2 டிஜிட்டாக எடுத்துக்கணும்.
23 4 4s are 16, remainder 7. பாயிண்ட் வச்சுக்கிறோம். இங்கே 4 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8. இங்கே அடுத்து 0 4 இறக்கிறோம். 8 டைம்ஸ் போட்டோம்னா 8 into 8 8 வந்து 7040. அப்போ 4.8. அப்போ இஏவோட வேல்யூ 4.8. அப்போ இசிங்கிறது வந்து இஏ மைனஸ் சிஏ. இப்போ இஏ வந்து 4.8 கண்டுபிடிச்சிட்டோம். சிஏ வந்து 4 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 4.8 minus 4 வந்து 0.8 மீட்டர். அவ்வளோதான் இந்த ஆன்சர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.